மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு நடிகனின் டைரி. சென்னை சென்ட்ரலில் ஆரம்பித்த நம்ம பயணம் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் ஏசி கூப்பேயில் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸான ஜேர்னியை 30+ ஹவர்ஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு மார்னிங் 10:30க்கு நம்ம நிசாமுதீன் ஸ்டேஷனுக்கு வந்தோம். டெல்லி ரீச் ஆன நம்ம அங்கேருந்து டைரெக்டாக இப்போது ஹரித்வாருக்கு வந்திருக்கோம். ஒரு 6 ஹவர்ஸ் பை ரோட் நமக்கு ஆச்சு. கரெக்டாக ஈவினிங் 4 o'clock ஹரித்வார் வந்தோம். ஹோட்டலில் ரூம் செக்இன் பண்ணிவிட்டு லக்கேஜஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு நிமிர்ந்து பார்க்குறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. ஸோ கங்கா ஆரத்தியை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஹோட்டலில் இருந்து கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் உடனே ஹர்கி பௌரி அப்படின்ற இடத்த நோக்கி வந்தாச்சு. ஸோ இப்போது இங்கே ஈவினிங் நம்ம கங்கா ஆரத்தியை பிளிஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க நீங்களும் வர்ச்சுவலாக என் கூட இந்த கங்கா ஆரத்தியை என்ஜாய் பண்ணுங்கள். கங்கா அம்மாவோடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஹரித்வாருடைய ஸ்ட்ரீட்ஸையும் அங்கே இருக்கிற வைப்ஸையும் பார்த்துட்டு ஹர்கி பௌரிக்கு வந்து சேர்ந்தோம். மக்கள் கூட்டம் சும்மா அல்ல மோதிச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா கோவில் மணி சத்தம், பக்தி பரவசமான சூழல்னு அந்த இடமே ஒரு தனி எனர்ஜி இருந்துச்சு. சான்ஸே இல்லை. இதை அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த நேரத்தில் இந்த கங்கை ஆரத்தியில் நம்ம கலந்துக்கிறதுனால அந்த தீப ஒளி, அந்த வேத மந்திரங்களுடைய ஒளி மனசுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இந்த நெகட்டிவ் வைப்ஸு, மைண்டில் இருக்கிற ஆங்ஸைட்டி, இது எல்லாம் நமக்கு போய் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட்டை நமக்கு தர்றது. சீரியஸாக சொல்கிறேன், இதை நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும், உங்களால் உணர முடியும். ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருந்துச்சு, வார்த்தையே இல்லைங்க சொல்கிறதுக்கு. கங்கா ஆரத்தி ஆரம்பிக்கிற சரியான நேரத்தில் நாங்களும் கரெக்டாக போய் சேர்ந்தோம். லட்சக்கணக்கான தீபம், பெரிய பெரிய ஆரத்தி தட்டு, மந்திரம் முழங்க பண்டிதர்கள் பண்ண அந்த பிரம்மாண்டமான ஆரத்தி வார்த்தையால் சொல்ல முடியலங்க. ஒரு தெய்வீக அமைதியை எங்கள் மனசுக்கு கொடுத்துச்சு. என் மனைவியும் நானும் இந்த அற்புதமான கணங்களை நேரில் பார்த்த அந்த தருணம் எங்கள் வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஹரித்வாரில் எடுக்கிறாங்க இந்த ஆரத்தி இருக்கு இல்லையா, இது ஏன் பண்ணுறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அதாவது கங்கையை பொறுத்த வரைக்கும் கங்கை நதியை வெறும் ஆறா மட்டும் பார்க்காம வாழ்வாதாரத்தையும் முக்தியையும் தரும் தெய்வமா கங்கா அம்மாவா வழிபடுறதுனால தினமும் காலையிலையும் சாயந்தரமும், அதாவது கரெக்டாக சொல்லணும்னா இந்த சந்தியா காலம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் ஆரத்தி எடுக்கிறாங்க. இதோடைய முக்கிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்றது, அதாவது நன்றி தெரிவிக்கிறது. மனித குலத்துக்கு நீர், உணவு, வாழ்வாதாரம் வழங்குற கங்கை நதிக்கு நன்றி சொல்ற விதமா இந்த ஆரத்தி டெய்லி நடக்குதுங்க. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் அண்ட் அஸ்தமனம். அதாவது ஹிந்துயிசமில் பார்த்தீங்கன்னா இந்த காலையில் சூரியன் உதிக்கிற டைம், அதே மாதிரி ஈவினிங் சூரியன் மறையிற டைம், இந்த நேரத்தை சந்தியா காலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டைமில் பாசிட்டிவ் வைப்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, நேர்மறை சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ட்ரெடிஷனில் இன்னொரு ஒரு ஆஸ்பெக்டும் இருக்குது. என்னன்னா பஞ்சபூத வழிபாடு. அதாவது நம்ம பஞ்சபூதம்னா தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். ஸோ இதுதான் இந்த உலகத்தையே இயக்கிற ஒரு விஷயம். அந்த 5 ரொம்ப வைட்டலான ஒரு விஷயம் நமக்கு இல்லையா. ஸோ அந்த 5 விதமாகவும் கங்கையை நம்ம வழிபடுறது தான் இங்கே இருக்கிற ஐதீகம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே காட்டுற தீபம் அக்னியை குறிக்குது, தீர்த்தம் பார்த்தீங்கன்னா நீரை குறிக்குது, தூபம் காட்டுறாங்க இல்லையா, அது காத்தையும் நிலத்தையும் குறிக்குது. அதே மாதிரி இங்கே முழங்குற சங்கோடைய அந்த சத்தம் அது ஆகாயத்தை குறிக்குது. இப்படி இந்த 5 விதமான முறையில் இவங்க கங்கையை ஆராதிக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சபூதத்தையும் தூய்மைப்படுத்துறதா நம்பப்படுது. மாலை வானில் ஒளி விளையாட, நதி அலையில் தீபங்களாட, உன்னர்ச்சனை காணுகிறேன் கங்கா, என் பாவங்கள் தீர்க்கும் அம்மா. ஓம் ஜெய் கங்கா மாதா, ஓம் ஜெய் கங்கா மாதா. ஹலோ மக்களே, எல்லாரும் கங்கா ஆரத்தி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி நமக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட் கிடச்சிது. செம்ம க்ரௌடு, எல்லா இடமும் போலையே. பட் ஃபார்ச்சுனேட்லி காட்ஸ் கிரேஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா செம ஸ்பாட்டு பக்கத்துலேயே, கோவிலுக்கு பக்கத்தில். இங்கே அவங்க ஆரத்தி எடுக்கிறாங்க கீழே. ஸோ அவர் பக்கத்துலேயே நமக்கு இடம் கிடச்சிது. நல்லா இருந்துச்சு, செம ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்போவுமே சொன்ன மாதிரி அப்பா அம்மாவோட நான் சின்ன வயசில் வந்தபொழுது நான் பார்த்தேன். இதே ஹரித்வாரில் அந்த பிரிட்ஜ் தெரியும் இல்லையா, அந்த பிரிட்ஜ் மேலே நான் நின்று நான் பார்த்துருக்கேன் அப்பாவோட. ஸோ அந்த நினைவு எனக்கு வந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல ஒரு வைப்ஸ் கிடச்சிது. எபிசோடு இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலி ரொம்ப வெறும் ஷார்ட் ஸ்கெட்யூல் டே தான் இன்றைக்கி. ஸோ நான் ரொம்ப பெருசாக நம்ம இன்றைக்கி எதுவும் பண்ணலை. ஏன்னா நேற்றுக்கு ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் ஹாஃப் டேக்கு மேலே தான் ஸ்டார்ட்டே பண்ணினேன். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அமைஞ்சது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக பிளிஸ்ஃபுல்லாக நமக்கு அமைஞ்சதுனால டேவோடைய ஸ்ட்ரெயினும் தெரியல. நாளைக்கு நம்ம இங்கேருந்து இன்னும் சில இடங்களுக்கு போய் நான் சொன்ன அந்த டெஸ்டினேஷன் ஸ்பாட்டோடைய பேஸ் இடத்துக்கு ரீச் ஆக போகிறோம். நாளான்னைக்கு அந்த ஸ்பாட் நான் என்னன்றதை உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுங்க. யா, ஸோ ஸ்டே டியூன்ட். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நிச்சயமாக எரர்ஸ் இருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் அதை சேஞ்ச் பண்ணிப்பேன். யா, ஸோ நான் கோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் ஆல்வேஸ் தலைவருடைய கோட்டோட நான் முடிச்சுக்கிறேன். ஆண்டவன் இருக்கா. Your God is as powerful as your faith in him. Believe in that.